பிரான்சில் உள்ள மில்லா வயடக்ட் உலகின் உயரமான பாலத்தின் பட்டத்தை தக்க வைத்திருக்கிறது. அதன் மீது நடப்பது மேகங்களில் மிதந்து செல்கிறது போல் இருக்கும். ஆனால் இவ்வளவு உயரமான பாலம் கட்டுவது கட்டுமான நிறுவனத்திற்கு எளிதானது அல்ல. அவர்கள் பள்ளத்தாக்கிலிருந்து 1125 அடி உயரத்தில் உள்ள நுணுக்கமான தூண்களில் சாலை கட்ட வேண்டியிருந்தது. மேலும் மோசமாக்க திட்டம் தாமதமான ஒவ்வொரு நாளுக்கும் நிறுவனத்திற்கு $30,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அப்படியானால் பொறியாளர்கள் இறுதியில் இந்த வெண்ணெய் தோட்ட சிறப்புமிக்க படைப்பை எப்படி நிறைவு செய்தார்கள்? இன்றைய வண்டர் ஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் உலகின் உயரமான பாலத்தை கட்டும்போது பொறியாளர்கள் எதிர்கொண்ட கடுமையான சவால்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மில்லா வயடக்ட் பாலம் 2001 அக்டோபர் 16 அன்று இந்த அற்புதமான பாலத்தின் கட்டுமானம் தொடங்கியது. பொறியாளர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனம் தொடக்கத்தில் உற்சாகமாக இருந்தனர். அதென்ன, ஏன் இல்லை? அவர்கள் 1125 அடி உயரத்தில் ஐஃபல் கோபுரத்தை விட 45 அடி உயரமான பாலத்தை கட்டப் போகிறார்கள். அவ்வளவு பெரிய ஒன்றை கட்டுவது எந்த நிறுவனத்திற்கும் அல்லது நாட்டிற்கும் பெருமையின் மிகப்பெரிய மூலமாக இருக்கும். இது போக்குவரத்தை மேம்படுத்தும் மற்றும் உள்ளூர் ரிசத்திற்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 4 ஆண்டுகள் கடுமையாக உழைத்த பிறகு டிசம்பர் 16, 2004 அன்று பாலம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. அதை கடப்பது எவ்வளவு அற்புதமோ, அதை கட்டும் போது பொறியாளர்கள் சந்தித்த சவால்கள் இன்னும் வியப்பூட்டுவதாக இருந்தன. இந்த பாலத்தை கட்டுவதற்கான மொத்த செலவு €394 மில்லியன். அது அமைதியான, வசதியான இடத்தில் கட்டப்படவில்லை. அது நிலச்சரிவுகள் மற்றும் கடுமையான காற்றால் பாதிக்கப்பட்ட மலைகளையும் காடுகளையும் கடக்கிறது. எப்படியும் போக்குவரத்தை குறைக்க பிரான்ஸ் நாட்டின் மிலாவ் நகரில் இந்த பாலத்தை கட்டுவது மிகவும் அவசியமாக இருந்தது. விடுமுறை காலத்தில் ஸ்பெயினிலிருந்து பிரான்சுக்கு செல்லும் ரிஸ்ட்களின் வரத்து பெரிதும் அதிகரிக்கிறது. இருப்பினும் இந்த 2 நாடுகளும் ஒரே எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் சாலையில் பயணிப்பதால் மிலாவ் போக்குவரத்தால் மூச்சு திணறுகிறது. இந்த நகரம் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்டுள்ளது. சுற்றுலா போக்குவரத்தை குறைக்க பிரெஞ்சு அரசு பாரிஸ் மற்றும் ஸ்பெயின் இடையே நேரடி நெடுஞ்சாலை அமைக்க முடிவு செய்தது. முதலில் நெடுஞ்சாலை திட்டம் மென்மையாக நடந்தது. ஆனால் அது மிலாவை அடைந்தவுடன் விஷயங்கள் சிக்கலாக தொடங்கின. அதற்கு காரணம், இந்த நகரம் முழுவதும் சரிவான மலைகளால் சூழப்பட்டுள்ளது. இதனால் அதன் மூலம் நேரடி பாதையை அமைப்பது எதிர்பார்த்ததை விட கடினமாகியது. நகரமும் காடும் கடக்க ஒரு பாலம் அமைக்க வேண்டியது. மேலும் அது மிலாவ் மலைகளுக்கு சமமாக உயரமாக இருக்க வேண்டியது. 1980களில் திட்டம் தொடங்கியிருந்தாலும் இத்தனை உயரமான கட்டுமானத்தை ஏற்க எந்த கட்டுமான நிறுவனமும் தயாராக இல்லை. பெரும்பாலான நிறுவனங்கள் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகமுள்ள காற்றும் நிலச்சரிவும் ஏற்படும் பகுதியில் பாலம் கட்டுவது மிகவும் அபாயகரம் என்று நம்பின. மேலும் இவ்வளவு உயரமான பாலம் இடிந்து விழும் அல்லது சிதறும் தீவிர அபாயம் இருந்தது. அதன் விளைவாக கட்டுமானம் பல ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது. ஆனால் பிரான்சில் போக்குவரத்து எல்லையை மீறத் தொடங்கிய போது 2000களின் தொடக்கத்தில் பிரெஞ்சு அரசு தைரியமான முடிவு எடுத்தது. அவர்கள் பாலம் கட்ட முடிவு செய்தனர். எனினும் ஒப்பந்தத்தை வென்ற கட்டுமான நிறுவனம் 3 முக்கிய சவால்களை எதிர்கொண்டது. முதலில் அவர்கள் கற்பாறை மலைகளுக்கு இடையில் உயரமான பாலத்தூண்களை நிறுவ வேண்டியிருந்தது. இரண்டாவது, அவர்கள் அந்த தூண்களின் மேல் 36,000 டன் எடையுள்ள 4 வழிச்சாலையை அமைக்க வேண்டியிருந்தது. மூன்றாவது, பாலத்தின் கட்டமைப்பு வலிமையை அதிகரிக்க அவர்கள் அதன் மீது எஃகு வளைவை அமைக்க வேண்டியிருந்தது. 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்த பிறகு பாலத்தின் வடிவமைப்பு இறுதியாக முடிந்தது. திட்டத்தின்படி 7 உயரமான தூண்கள் தரையில் கட்டப்பட வேண்டியது. அதில் 2வது அனைத்திலும் உயரமாக இருந்தது. அந்த காகித வடிவமைப்பை உண்மையான நிற்கும் கட்டிடமாக மாற்றுவது ஒரு கடினமான சவாலாக இருந்தது. அதிகபட்ச அழுத்தம் காலக்கெடு காரணமாக இருந்தது. ஏனெனில் பொறியியல் குழு பாலத்தை 4 ஆண்டுகளில் முடிக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் திட்டம் தாமதமான ஒவ்வொரு நாளுக்கும் அவர்களுக்கு $30,000 அபராதம் விதிக்கப்படும். கட்டுமானம் தொடங்கியதும் புவியியலாளர்கள் ஒரு நடுங்க வைக்கும் கண்டுபிடிப்பு செய்தனர். மலையின் அடித்தளத்தில் ஆழமாக மறைந்திருக்கும் பிளவுகள். அது மட்டுமல்ல, பல்வேறு அளவிலான பல குகைகள் இருந்தன.
அவை பாக்டீரியாவின் வீட்டாக இருந்தன. அடித்தளம் திட்டப்படி முன்னேறினால் அந்த பிளவுகள் முழு கட்டடத்திற்கும் தீவிர சேதத்தை ஏற்படுத்தும். ஆனால் அப்போதுக்குள் கட்டுமானம் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. எனவே எச்சரிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டன. முதல் பாலத் தூண் முடிந்தவுடன் ஒரு பெரிய நிலச்சரிவு அந்த இடத்தை தாக்கியது. முதல் தூணின் முழு அடித்தளமும் கற்களின் அடுக்குகளுக்குள் புதைக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக சேதம் மிக கடுமையாக இல்லை. எனவே தூண் கட்டுமானம் முன்னேறியது. அணி 7 தூண்களையும் கட்டுவதற்கு ஆச்சரியமான 2 மில்லியன் டன் கான்கிரீட்டை பயன்படுத்தியது. இதை சாத்தியமாக்க அவர்கள் தினமும் புதிய கான்கிரீட்டை உற்பத்தி செய்ய கட்டுமான தளத்திலேயே தொழிற்சாலை அமைத்தனர். அது மட்டுமல்ல, தூண்களின் வடிவமைப்பும் ஒரு பெரிய தலைவலியாகியது. தூண்கள் அடிப்பகுதியில் அகலமாக இருந்தாலும் மேல் பகுதியில் மிகவும் குறுகியவையாக இருந்ததால் அவை மிகவும் மெல்லியவையாகவும் கட்ட சிரமமானவையாகவும் இருந்தன. துல்லியம் மிக முக்கியம். தூண்களை சரியான இடத்தில் அமைக்க வேண்டியது. அதனால்தான் அவற்றின் இடத்தை வழிநடத்த GPS தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. நவம்பர் 203க்குள் நிறுவனம் 7 தூண்களையும் திட்டமிட்ட உயரத்திற்கு வெற்றிகரமாக உயர்த்தியது. ஆனால் நேரம் விரைவாக போய்க் கொண்டிருந்தது. அவர்கள் இன்னும் மேலே 4 வழிச்சாலை அமைக்க வேண்டியது இருந்தது. அந்த மிகப்பெரிய சாலை பகுதிகளை இவ்வளவு உயரத்திற்கு எவ்வாறு தூக்குவது என்பதே மிகப்பெரிய சவால். அந்த நேரத்தில் 1125 அடி உயரத்திற்கு 5000 டன் சாலை பகுதிகளை தூக்கக்கூடிய ஒரு கிரேன் கூட இல்லை. மேலும் மோசமாக்க பலத்த காற்று காரணமாக அவற்றை துல்லியமாக வைப்பது கிட்டத்தட்ட முடியாததாக இருந்தது. மேலும் கட்டுமான நிறுவனம் பிரெஞ்சு அரசின் கடுமையான அழுத்தத்தில் இருந்தது. அந்த சாலை பகுதிகளின் எடை கிட்டத்தட்ட 36,000 டன் என்று கூறப்படுகிறது. சிறப்பு உபகரணமின்றி அவற்றை 1125 அடி உயரத்திற்கு எடுத்துச் செல்லவா? அது கிட்டத்தட்ட முடியாதது. மேலும் மறக்காதீர்கள், எப்போதும் உயிர்கொல்லி விபத்துகள், உயிரிழப்பு மற்றும் நிதி பேரழிவு போன்ற அபாயம் இருந்தது. அதனால் தான் பாலத்தை முடிப்பது நிறுவனத்திற்கு மிகவும் கடினமானதாகியது. அதனால் கான்கிரீட் சாலை பகுதிகளுக்கு பதிலாக அவர்கள் எஃகு பகுதிகளை பயன்படுத்த முடிவு செய்தனர். அதை நனவாக்க ஒரு பிரெஞ்சு நிறுவனம் இணைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நிறுவனம் ஒவ்வொரு எஃகு பகுதியையும் மிகுந்த துல்லியத்துடன் உருவாக்கியது. அவர்கள் அளவில் சிறிதளவும் பிழையை சகிக்க முடியாது. ஆனால் உண்மையான சவால் அந்த பெரிய எஃகு துண்டுகளை தொழிற்சாலையிலிருந்து கட்டுமான இடத்துக்கு கொண்டு செல்வது. ஆமாம், ஒவ்வொரு துண்டும் 90 டன்னுக்கும் மேல் எடை கொண்டது. மிலாவுக்கு செல்லும் சாலை முழுவதும் சுருண்டும் சிக்ஸாக் வடிவிலும் இருந்தது. அதனால் போக்குவரத்து உதவிக்காக நிறுவனம் காவல்துறையை அழைக்க வேண்டியிருந்தது. காவல்துறை ஒவ்வொரு கட்டத்திலும் பெரிய லாரிகளை வழிநடத்தி பின்தொடர்ந்தது. அவ்வாறே பாகங்கள் பாதுகாப்பாக கட்டுமான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. இப்போது கேள்வி, அந்த பெரிய தூண்களுக்கு இடையில் எஃகு பகுதியை எப்படி வைப்பது? ஒவ்வொரு தூணும் சுமார் 342 மீட்டர் தூரத்தில் இருந்தது. முதலில் அவர்கள் ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணுக்கு பகுதியை நகர்த்த நினைத்தனர். ஆனால் விரைவில் பொறியாளர்கள் உணர்ந்தனர், நடுவில் மிகவும் இடம் இருந்தது. கூடுதல் ஆதரவு இல்லாமல் பகுதி நடுவில் இடிந்து போகும். மேலும் அது மிகவும் கனமாக இருந்ததால் தூண்களின் மெல்லிய மேல் பகுதியை சேதப்படுத்தும். நினைவில் கொள்ளுங்கள், தூண்கள் அடிப்பகுதியில் அகலமாக இருந்தாலும் மேல் பகுதியில் மிகவும் மெல்லியவையாக இருந்தன. தூண்களின் மேல் சாலை பகுதிகளை வைக்க பொறியாளர்கள் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்தனர். அவர்கள் கான்கிரீட் தூண்களுக்கு இடையில் தற்காலிக எஃகு தூண்களை வைத்தனர். இதனால் சாலையின் பெரும் எடையை தாங்கலாம். பிறகு சாலை பகுதிகளை முன்னோக்கி தள்ளவும் அவற்றை துல்லியமான இடத்தில் பூட்டவும் ஹைட்ராலிக் ராம் அமைப்பு சேர்க்கப்பட்டது. கட்டுமான குழுக்கள் மலைக்கு பிற்புறம் 2 முனைகளிலும் நியமிக்கப்பட்டிருந்தன. முதல் முறையாக அவர்கள் கண்முன்னே இந்த சோதனை நடைபெறுவதை கண்டனர். இது ஒரு முடிவெடுக்கும் தருணமாக இருந்தது. பாலம் உடைந்து விடலாம் அல்லது சாலை இறுதியாக இடத்தில் பூட்டப்படும். அணி மேற்கொண்ட கடுமையான உழைப்பின் காரணமாக அவர்கள் வெறும் 2 நாட்களில் ஹைட்ராலிக் அமைப்பை பயன்படுத்தி முதல் சாலை பகுதியை தூணில் பொருத்தினர். நிறுவனம், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் பெரிய நிம்மதி மூச்சை விட்டனர். ஏனெனில் சோதனை உண்மையில் வேலை செய்யுமா என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த கட்டத்தில் அணி வானிலையையும் நெருக்கமாக கண்காணித்தது. இறுதியில் உயரமான மலைகள் இடையிலான பலத்த காற்று சில வினாடிகளில் எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். அதனால் அணி வாரத்தில் 3 நாட்களை தேர்ந்தெடுத்தது.
அப்போது வானம் தெளிவாகவும் காற்று முன்னறிவிப்பு பாதுகாப்பாகவும் இருந்தது. நிறுவனம் அந்த 3 சிறந்த வானிலை நாட்களில் சாலை பகுதிகளை தூண்களின் மேல் வைத்தது. மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் அவர்கள் ஹைட்ராலிக் அமைப்பை அடுத்த தூண்களுடன் சீரமைக்க மறுநிலைப்படுத்தினர். பல மாதங்களாக துல்லியமான மற்றும் கடின உழைப்பிற்கு பிறகு பாலத்தின் அனைத்து பகுதிகளும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டன. ஆனால் கடைசி பகுதி ஆற்றுக்கு மேல் செல்ல வேண்டியிருந்தது, மேலும் அது பூரணமாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு சிறிய தவறு ஏற்பட்டால் முழு பாலம் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும். ஆனால் பொறியியல் குழு அதை மிக துல்லியமாக செய்ததால் இறுதி பகுதி முழுமையாக பொருந்தியது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அதிபர் தனிப்பட்ட முறையில் கட்டுமான இடத்தில் இருந்தார். பாலத்தின் இறுதி பகுதி இணைக்கப்பட்ட போது அவர் கொண்டாட சாம்பேன் பாட்டிலை திறந்தார். முழு கொண்டாட்டமும் பிரெஞ்சு செய்தி சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அப்படியே 4 ஆண்டுகால கடுமையான முயற்சிக்கு பிறகு உலகின் உயரமான பாலம் முடிக்கப்பட்டது. சாலை இணைக்கப்பட்ட பிறகும் எஃகு கம்பிகளை நிறுவ, கான்கிரீட் மேற்பரப்பை உருவாக்க மற்றும் சிறிய கட்டுமான பணிகளை முடிக்க குழுவிற்கு மேலும் 6 மாதங்கள் ஆனது. இறுதியாக டிசம்பர் 16, 2004 அன்று பாலம் உத்தியோகபூர்வமாக பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. இந்த பொறியியல் அதிசயத்தின் காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இடையிலான பயணம் இதற்கு முன்பதை விட வேகமாகவும் வசதியாகவும் ஆனது. நீங்கள் இன்றைய வீடியோவை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரிவிக்கவும். உங்களுக்கு அது பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்துவதை மறக்க வேண்டாம். அதை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இவ்வாறான வீடியோக்களை விரும்பினால் எங்கள் சேனலை சந்தா செய்யவும். பார்த்ததற்கு நன்றி.